மக்களே லைவ்ல சூடான, சுவையான, தரமான நிறைய சம்பவங்கள் நடந்திருக்கு. அத பத்தி தான் இந்த வீடியோல பேச போறோம். வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம லைக் பண்ணுங்க. பண்ணிட்டீங்களா? கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோல லைவ்ல நடந்த மிகப்பெரிய சம்பவங்கள பத்தி முழு விரிவா பேச போறோம். வீடியோவ கடைசி வரைக்கும் பாருங்க. என்ன ப்ரோ கதை அப்படின்னு கேட்டீங்கன்னா, இனி பிக் பாஸ் ஹவுஸ் வந்து சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸு, பிக் பாஸ் ஹவுஸு இப்படி ஆல்ரெடி நீங்க பிக் பாஸ் பார்த்துட்டு இருந்தது உங்களுக்கு தெரியும். சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸ் தனியா, பிக் பாஸ் ஹவுஸ் தனியா அப்படி இருக்கு. இனிமேல் அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. இனிமேல் எல்லாரும் சமம். எல்லாரும் சேம். ரூல் எல்லாத்துக்குமே சமம். நாமினேஷன் எல்லாத்துக்குமே சமம். இனி வந்து உள்ள இருக்கிற எல்லாருக்கும் பிரிவினை எல்லாம் எதுவுமே கிடையாது. நீங்க எல்லாரும் ஒண்ணு. சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸ் கிடையாது, பிக் பாஸ் ஹவுஸ் கிடையாது. யாரு வேணாலும் யாரா வேணாலும் நாமினேஷன் பண்ணலாம். வேற லெவல். ஏன்னா அடுத்த கட்டத்துக்கு ஷோ நகரணும் இல்லையா? வைல்ட் கார்டு என்ட்ரிக்கு அப்புறமும் அதே மாதிரி ஷோவை கொண்டு போயிட்டு இருந்தா மொக்க போடும் இல்லையா? அதனால பிக் பாஸ் மொத்தமா நீங்க யாரை வேணாலும் நாமினேஷன் பண்ணிக்கங்க. இனிமேல் சொகுசான வாழ்க்கை, நாமினேஷன் ஃப்ரீ பாஸ், வெளியில பிக் பாஸ் ஹவுஸ் இருக்கிறவங்க தான் வேலை பண்ணணும் அதெல்லாம் கிடையாது. மொத்தமா எல்லாரும் குப்பையா கூட்டு டாய்லெட் கிளீன் பண்ணுமா எல்லாரும் கிளீன் பண்ணுங்க. நாமினேஷனை அடிச்சு விடுங்க. யாருக்கு என்னென்ன தோணுதோ அடிச்சு விடுங்க. அவ்வளவுதான். வேற லெவல்ல தான் இனி இருக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா, சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸ்ல இருக்கிறவங்க எல்லாம் போன வாட்டி பாத்தீங்கன்னா, எனக்கு சிக்கன் செஞ்சு கொடு, எனக்கு மட்டன் செஞ்சு கொடு, எனக்கு கேசரி செஞ்சு கொடு, அந்த இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. நீ இன்னும் பழைய சோறா மொத்தமா உட்காந்து சாப்பிடுங்க. என்ன இருக்குதோ எல்லாத்துக்கும் சமம். சேம் 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 அப்படிதான். ஓகே. இந்த வாரத்துக்கான கேப்டன்சி முடிவாயிடுச்சு மக்களே. கேப்டன்சி யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, திவ்யா கணேஷ் தட்டி சென்று விட்டார். உள்ள ஒரு டாஸ்க் நடக்குது. அது என்ன டாஸ்க் அப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடி மறக்காம நம்மளோட சேனலை மீண்டும் சொல்றேன், லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. பிக் பாஸ்ல யார் ஒஸ்ட் யார் பெஸ்ட் அப்படிங்கிறத நீங்க கமெண்ட் பண்ணா தான் அடுத்தடுத்த வீடியோக்களை நம்ம தயாரிக்க வசதியா இருக்கும். அடுத்தடுத்த வீடியோக்களை உங்களுக்கு தகுந்த மாதிரி கொடுக்கணும்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. யாரை பத்தி பேசலாம், எதை பத்தி பேசலாம், யார் பெஸ்ட் யார் ஒஸ்ட் அப்படின்னு சொல்லணும்னா நீங்க மறக்காம கமெண்ட் பண்ணணும், மறக்காம லைக் பண்ணணும். ஓகே ப்ரோ, என்ன டாஸ்க் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு தூண்டில் மாதிரி ஒன்று கொடுத்துட்றாங்க மக்களே. தூண்டில் மாதிரி ஒன்று கொடுத்து சென்டர்ல வந்து ஒரு பாலை வச்சிடறாங்க. அந்த இதுக்கு வந்து கேப்டன் யாருன்னு பாத்தீங்கன்னா, நம்ம விஜே பாரு ஒன்னத்துல இருந்து சும்மா தையத்தக்க தையத்தக்க தையத்தக்கன்னு குதிக்கிறாங்க. பிக் பாஸ் சொன்னாலே சொன்னாரு, விஜய் பாரு நீங்க தான் இதுக்கு ஜட்ஜ். விக்ரமன் தான் சொன்னாரு, விக்ரம் நீங்க தான் இதுக்கு ஜட்ஜ். ஓகே ஓகே பாஸ் ஓகே அப்படின்னு விஜய் போடுறது வச்சு செய்யறேன். விக்ரம் நீ இதெல்லாம் கண்டுக்க கூடாது. இனி நான் ஜட்ஜா போட்டாங்கல்ல, நான் நீதி பயங்கரம், யார் யார் என்ன டாமினேட் பண்ணாங்களோ அவங்களை எல்லாம் நான் பயங்கரமா வச்சு செய்வேன். சரி ஓகே, அது ஒரு பக்கம் கிடக்கிட்டு விடுங்க. என்ன டாஸ்க் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சென்டர்ல ஒரு பால் வச்சிருது. 4 வைல்ட் கார்டு என்ட்ரி மட்டும்தான் இதுல பார்ட்டிசிபேட் பண்ணணும். அந்த 4ல ஒருத்தர் தான் இந்த வாரத்துக்கான கேப்டன் அப்படின்னு முதல்லயே சொல்லிட்டாரு. அந்த 4 வைல்ட் கார்டும் அந்த தூண்டில் மாதிரி போட்டு அந்த பால் மேல விழ வச்சு அதை இழுத்துக்கிட்டே வந்து பக்கத்துல இருக்கிற அந்த தன்னோட பேஸ்கெட்ல வந்து அந்த பாலை கனெக்ட் பண்ணும். இப்படி யார் அதிகமா கனெக்ட் பண்ணாங்களோ அவங்க தான் இந்த வாரத்துக்கான கேப்டன். அப்படிங்கும்போது பிரஜன் ஒரு பாயிண்ட், அமித் ஒரு பாயிண்ட், இப்படி எல்லாரும் ஒரு பாயிண்ட் எடுத்துருக்கும் போது திவ்யா கணேஷ் 2 பாயிண்ட்களை எடுத்து கேப்டன்சி, இந்த வார கேப்டன்சியை தட்டி தூக்கி விட்டார் திவ்யா கணேஷ். உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம கருத்துடுங்க மக்களே. நீங்க ஏன்னா நீங்க சொல்ற ஒவ்வொரு கருத்தும் தான் அடுத்தடுத்த வீடியோவை நம்ம உத்வேகமா உருவாக்க ஒரு கண்டென்ட்டா இருக்கும். ப்ரோ இவங்கள பத்தி பேசுங்க, விஜய் பார்வதி இப்படி பண்ணாங்களா அதை பத்தி பேசுங்க, நம்ம திவ்யா கணேஷ் இதை பண்ணாங்களா இதை பத்தி பேசுங்க, வயல் கடை பத்தி பேசுங்க அப்படின்னு நீங்க பண்ற கமெண்டும் லைக்கும் தான் நம்மளுக்கான உத்வேகம். அடுத்தடுத்த கண்டென்ட் கிரியேட் பண்ண வசதியா இருக்கும். ஓகே மக்களே, வீடியோக்கு மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இப்பதான் நம்மளோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இந்த வாரம் திவ்யா கணேஷோட கேப்டன்சி எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்க போறோம். உங்களுக்கு திவ்யா கணேஷ் பத்தியும் உள்ள இருக்கிறவங்கள பத்தியும் தோன்றதை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. பிக் பாஸ் பத்தின லைவ் அப்டேட்ல அடுத்தடுத்த வீடியோக்குள்ள சந்திக்கலாம். பாய் மக்களே. யூடியூப் சேனலுக்கு எல்லாருமே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த பெல்லுங்கிற பட்டன் இருக்கும், உங்க பொண்ணான கையால் அந்த பெல்லை மட்டும் கொஞ்சம் அமுக்கிடுங்க. உங்களால் முடிஞ்ச ஒரு 100 சப்ஸ்கிரைப் வந்தால் அவங்க குடும்பம் செழிக்கும். அவங்கள சுற்றி